சிவாய நம சிவாய நம சிவாய நம. நற்றுணையாவது நமச்சிவாயமே. உங்கள் டிகேஎஸ் பல்லூர் ஸ்ரீ வாராகி அம்மன் திருக்கோயில் தரிசனம். இன்றைய தினம் 9/12/2025 கார்த்திகை மாதம் 23ஆம் நாள். ஆங்கில மாதம் 9ஆம் தேதி. ஸோ இப்படியாக ஸ்ரீ குபேர கடாட்சத்துடன் கூடிய நவகிரக நாள் இன்றைய தினம். அது இல்லாமல் கார்த்திகை மாத தேய்பிறை பஞ்சமி. ஸோ இப்படி அனுகிரகம் கூடிய நன்னாளிலே ஸ்ரீ வாராகி சுயம்பு ஸ்ரீ வாராகி தாயார் அவதரித்த இடமான ஸ்ரீ பல்லூர் டிகேஎஸ் பிரயாணம். அப்படி ஒரு கடாட்சமான நாளாக நேற்றைய தினம் 22 கார்த்திகை 22ஆம் தேதி சோமவார திங்கட்கிழமைகளிலே கும்பாபிஷேகம் ஸ்ரீ ஏகாம்பர ஈஸ்வரர் உடனுரை ஸ்ரீ ஏவலார் குழலி தாயாரினுடைய கும்பாபிஷேகம் நேற்றைய தினம். கும்பாபிஷேகம் முடிந்த கையோடு மறுநாள் பஞ்சமி திதி. ஸோ காஞ்சிபுரம் மக்கள் அனைத்து அம்மன் வழிபடக்கூடிய அனைவருமே இன்றைய தினம் ஸ்ரீ பல்லூரில் தேய்பிறை பஞ்சமி அன்று எல்லோருமே விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி வழிபடுவார்கள். ஸோ இன்றைக்கி ஸ்ரீ வாராகி பல்லூர் ஸ்ரீ வாராகி அம்மன் காணும் பாக்கியம் டிகேஎஸ்க்கு அளித்த வாராகி தாயாருக்கு என்றென்றும் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஸோ கலியுகத்தினுடைய காவல் தெய்வம் என்று சொன்னால் ஸ்ரீ வாராகி. ஸ்ரீ வாராகி அம்மன் நாம் நினச்சோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல நாம் வணங்கக்கூடியவர் ஸ்ரீ சித்தர்களில் ஸ்ரீ கருவூரார் சித்தர். ஏன்னா ஸ்ரீ கருவூரார் சித்தரால் தான் ஸ்ரீ வாராகி அவதாரமானது. பெருவுடையார் திருக்கோயிலில் பெருவுடையார் பிரதிஷ்டை செய்யும் பொழுது சமநிலையில் இல்லாமல் இம்பேலன்ஸ்டாக இங்கும் அங்குமாக அப்படியே நிலை கொள்ளாமல் பெருவுடையார் இருந்த காரணத்தினால எவ்வளோ கருவூரார் சித்தர் முதல் கொண்டு அனைத்து சித்தர்களும் முயற்சி செய்தும் மருந்தானது சரிவர சேரமாட்டேன்து. அதனால் இம்பேலன்ஸ்டாக பெருவுடையார் நிலை தடுமாறிய காலத்திலே ஸ்ரீ கருவூரார் சித்தர் அவர்கள் இது நம்ம கையில் இல்லைப்பா, அதனால் இனிமேல் சிவன் தான் ரட்சிக்கணும், அதனால் எல்லோரும் சிவனை வழிபடலாம் அப்படின்னு யாகம் நடத்தி சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து ஸ்ரீ வாராகி அவதாரத்தை பார்வதி தாயாருக்கு அளித்து, ஸோ வாராகி தாயார் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெருவுடையார் திருக்கோயிலே பூமிக்குள் அவதரித்து, ஸோ அப்படி சிவனை தாங்கி பிடித்து அதுக்கப்புறமா தான் சிவபெருமான் இம்பேலன்ஸ்டாக இருந்தவர் அப்படியே நிலை தடுமாறி இப்படியும் அப்படியுமா இருந்த பெருவுடையார் பூமியிலே நிலை பெற்று அதுக்கப்புறமா தான் மருந்தெல்லாம் சித்தர்களால் சாத்தப்பட்டு பெருவுடையார் தரிசனம் கிடைக்கப்பெற்றனர். ஸோ அப்படி ஸ்ரீ வாராகி தாயாரினுடைய அவதாரத்தை சிவபெருமானினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அவதரித்த பெருமைக்குரியவர் சித்தர்களில் கருவூரார் சித்தர். அதனால தான் கருவூரார் சித்தராண்ட ஓடுவாங்க எல்லாருமே அவருடைய குரு பூஜைக்கு. ஸோ அனைவருமே அவருடைய குரு பூஜைக்கு ஒரு தடவைனாச்சும் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்படி ஒரு அருள் கடாட்சம் நிறைந்த சித்தர்களில் எப்படி போகர் சித்தர் இருக்காரோ அது மாதிரி நம்ம கருவூரார் சித்தரும் பெருமைக்குரியவர். ஸ்ரீ வாராகி சிவசக்தியினுடைய ஆற்றல் பெற்றவர். ஸோ அதனால் அனைவருமே
நாம் சென்னைக்கு இருக்கிறவங்க, பாண்டிச்சேரி இருக்கிறவங்களாம் ரொம்ப பாக்கியம் செய்தவர்கள். ஏன்னா கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவிலும், பாண்டிச்சேரியிலிருந்து 100 கிலோமீட்டருக்கு அருகிலும் இருக்கக்கூடிய ஸ்வர்ண வாராகி ஸ்ரீ பல்லூர் ஸ்ரீ வாராகி தாயார். ஸோ அந்த அருள் கடாட்சம் நம்ம சென்னை மக்கள், பாண்டிச்சேரி மக்களுக்கு அருகாமையிலே இருக்காங்க அம்மா. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ராஜராஜ சோழன் வணங்கின அவருடைய பாதம் பட்ட இடம் பல்லூர் அரசாலை ஸ்ரீ வாராகி ஸ்வர்ண வாராகி தாயார். ஸோ இப்படி பல மகத்துவங்களை கொண்ட ஸ்ரீ வாராகி தாயார், சுயம்பு வாராகி. இந்த வாராகி தாயார் அங்கே இருக்கக்கூடிய அரசல் ஆறு, அந்த அரசல் ஆற்றங்கரையிலே அம்மா நதியிலே கிடைச்சவங்க, சுயம்பாக வந்தவங்க. அப்புறம் ஊர் மக்கள் அங்கே பிரதிஷ்டை பண்ணி காஞ்சிபுரத்தினுடைய காவல் தெய்வமாக என்றளவும் விளங்கக்கூடிய கலியுக தெய்வம் ஸ்ரீ வாராகி அம்மன் பார்வதி தாயாரினுடைய ஸ்ரீ வாராகி அவதாரத்திலே மிகவும் பவர்ஃபுல் அவதாரம் ஸ்ரீ வாராகி அவதாரம். குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளை 6 மணிக்கு குபேர கடாட்ச விளக்கை ஏற்றி ஸ்ரீ வாராகி தாயார் படம் வச்சு, ஸோ முகம் கை காலெலாம் அலம்பி குழந்தைங்களை விபூதி திருநீரிட்டு குங்குமமிட்டு உட்காந்து வாராகி மந்திரத்தை அவங்க சொல்ல அவங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். கல்வியாகட்டும், செல்வமாகட்டும், ஸோ நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான 16 செல்வங்களையும் எப்படி குபேர பெருமான் பெற்றிருக்கிறாரோ அது மாதிரி நம்ம ஸ்ரீ வாராகி அம்மன் தாயாரும் 16 செல்வங்களையும் அளிக்கக்கூடிய அம்பாள். ஸோ அனைவருமே ஸ்ரீ வாராகி அம்மன் தாயாரினுடைய அருள் பெற்று தேய்பிறை பஞ்சமி மற்றும் வளர்பிறை பஞ்சமி மாதங்களில் தொடர்ந்து 8 முறை நீங்கள் பூசணிக்காயில் நெய் அல்லது நல்லெண்ணெய் விளக்கேற்றி அம்மாவுக்கு பிடித்த மாதுளம்பழம் விளக்கேற்றி வைத்து நீங்கள் அங்கே கோயிலுக்கு, சுயம்பு கோயிலுக்கு சென்று, பல்லூர் சென்று, அரசாலை பல்லூர் சென்று சுயம்பு ஸ்ரீ வாராகி தாயாரை வழிபட்டு 8 வாரங்கள் உங்களுடைய கோரிக்கையை அம்மாவண்ட வச்சுடுங்க, அம்மா பார்த்துப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட அருள் தெய்வம். இன்றைக்கி பாருங்கள், லட்சோப மக்கள் ஸ்ரீ வாராகி தாயாரை வணங்குகிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. 4 வாராகி நமது இந்தியாவிலே சுயம்பான வாராகி தலங்கள் ஒன்று காசி பாதாள ஸ்வர்ண வாராகி தாயார், காசி வாரணாசியில் இருக்கக்கூடிய பாதாள ஸ்வர்ண வாராகி அம்மன். 2வது தஞ்சாவூரிலே இருந்து அருள் பாலிக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கு உள்ளாகவே இருக்கக்கூடிய சுயம்பு ஸ்வர்ண ஸ்ரீ வாராகி தாயார். 3வது உத்திரகோசமங்கை, உத்திரகோசமங்கை ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய உத்திரகோச மங்கையிலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கக்கூடிய ஸ்வர்ண வாராகி தாயார். நேரெல்லாம் அம்மா கடாட்சமாக இருப்பாங்க. இந்த 4 ஸ்தலத்திலுமே ஸோ விளக்கேற்றி அந்த அம்மாவை அருள் ஜோதியாக பார்க்கலாம். கடைசியாக 4வது பல்லூர் திருமால்பூர் என்கின்ற இடத்திலே அரசாலை என்ற ஆற்றங்கரையில் இருந்து அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்வர்ண வாராகி தாயார். திருமால்பூர் அருகில் இருக்கக்கூடிய திருமால்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப ட்ரெயின் மார்க்கத்தில் ரொம்ப சுலபமாக வரலாம். சென்னையில் இருந்தவங்க பீச் ஸ்டேஷனில் கிளம்புது வண்டி. 1:55க்கு நீங்கள் தாம்பரம் வருது அந்த வண்டி. பீச்சில் கிட்டத்தட்ட 1 மணிக்கு கிளம்பணும்னு நினைக்கிறேன். 1:55க்கு இங்கே தாம்பரம் வருது. ஸோ தாம்பரத்தில் ஏறி செங்கல்பட்டு வழியாக அரக்கோணம் வரை செல்லக்கூடிய இந்த ரயிலானது திருமால்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கின ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த கோயில் அடைஞ்சிடலாம். ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஸோ நீங்கள் அங்கேயே சகல பூசணிக்காய் கிடைக்குது, நல்லெண்ணெய் கிடைக்குது.
ஸோ வாழை இலை கிடைக்குது, அரிசி கிடைக்குது. ஸோ அப்படி சகலவிதமான கடைகளும் நிறைந்த கொல்லூர் வாராகி தாயார். அதனால் அனைவருமே கலியுகத்தினுடைய காவல் தெய்வம் எப்படி ஐயப்பன் மஞ்சமாதா இருக்கிறாங்களோ அதே மாதிரி கலியுகத்தினுடைய காவல் தெய்வம். அது மட்டுமல்ல, காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனுடைய ஏகாம்பர ஈஸ்வர் பெருமான், காஞ்சிபுரத்துக்கே காவல் தெய்வம் நம்ம ஸ்வர்ண ஸ்ரீ வாராகி அம்மன் பல்லூர், அரசாலை பல்லூர். ஸோ நீங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து பஸ்ஸில் இறங்கிட்டு கூட நீங்கள் அரக்கோணம் செல்லுகின்ற வழி தடத்தில் இருக்கக்கூடிய திருமால்பூர் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு 5 நிமிஷம், அதாவது பேருந்து சாலையும் பக்கத்தில் இருக்கும், ரோடும் பக்கத்தில் இருக்கும், ரயில்வே ஸ்டேஷனும் பக்கத்தில் இருக்கும். ஸோ 2 மார்க்கம் வழியாகவும் வந்து நாம் அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு ஈவினிங் ஃபுல்லாகவே கோயில் நடையானது 8 மணி வரைக்கும், இரவு 8 மணி வரை, காத்தால் 5 மணிக்கு ஆரம்பித்து இரவு 8 மணி வரைக்கும் கோயில் நடை திறந்திருக்கும். அதுவும் குறிப்பிட்ட நாட்களிலே, உங்களுக்கு பஞ்சமி நாட்களிலே முழுவதுமாக திறந்திருக்கும். ஸோ பஞ்சமிக்கு தான் நீங்கள் வரணும்னு இல்லை, அம்மாவை 30 நாட்களும், மாதம் 30 நாட்களும், ஆண்டு 365 நாட்களும் அம்மாவை வந்து நம்ம வழிபடலாம். ஏன்னா கலியுகத்தினுடைய காவல் தெய்வம் அம்மாவுக்கு கொடுக்காத வரமே கிடையாது. அதான் சொல்லிட்டேனே, 16 செல்வங்களையும் மானுடனுக்கு அளிக்கக்கூடிய சக்தி ஸ்ரீ வாராகி. அவர் நெற்றிக்கண், சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அவதரித்தவர், சுப்பிரமணியரை போல. ஸோ அனைவரும் ஸ்ரீ பல்லூர் அரசாலை, சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள், அடியேன் சொன்ன 4 சுயம்பு வாராகிகளிலே ஆங்காங்கே இந்த 4 சுயம்பு வாராகிகளில் எது பக்கமாக இருக்கிறதோ அந்த ஸ்தலத்தில் போய் நீங்கள் வேண்டி வழிபடலாம். அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 4 சுயம்பி வாராகி தாயாரையும் நேரில் சென்று போய் வழிபடலாம். ஸோ அப்படி ஒரு பாக்கியம் பெற்றவர்கள் மகா பாக்கியவான்கள் தான் சொல்லணும். ஸோ அப்படியாக டிகேஎஸ் இன்றைய தினம் தேய்பிறை பஞ்சமி 9/12/2025 செவ்வாய்க்கிழமை அதுவும் வந்திருக்குது. ஸோ அம்மா கூப்பிட்டாங்க காத்தால் 9:30 மணிக்கு. நேற்று தான் கும்பாபிஷேகம் போயிட்டு வந்தேன். ஸ்ரீ ஏகாம்பர ஈஸ்வரர் ஸ்ரீ ஏரவாள் குழலி தாயாரினுடைய மகா கும்பாபிஷேகம். ஸோ 3 நாட்கள் காஞ்சிபுரமும் வீடும் கையுமா இருந்தேன். அதனால் மறுநாளே ஸோ காஞ்சிபுரத்தினுடைய காவல் தெய்வம் அம்மா அழைச்சாங்க பாருங்கள் டிகேஎஸ். அதுதான் பியூட்டி. அதுதான் யாம் பெற்ற இன்பம். வையகம் பெருகை வையகம். அதுதான் இப்படி ஒரு மார்க்கத்தை தாயார் எந்த அளவுக்கு அம்மா வந்து அனுபவிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு டிகேஎஸ் ஆழ் மனசோட இறைவனை வேண்டினால் அனைத்தும் உனக்கு சகலமும் கிட்டும். உனக்கு என்ன வேணுன்றத நாம் முடிவு பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நீ கடவுள்களை வணங்கினால் போதும். கடவுள் உனக்கு என்ன வேண்டதுன்றதை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொடுப்பார். மக்களே, நற்றுடையாவது நமச்சிவாயமே. சிவாய நம. உங்கள் டிகேஎஸ் ரயில் பயணத்தின் போது திருமால்பூர், தாம்பரம் டு திருமால்பூர் செல்லும் ரயில் பிரயாணத்தின் போது எடுக்கப்பட்ட பதிவு. மக்களே, சிவாய நம. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். நமச்சிவாய்.